அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இப்போ வந்து வெந்தயக்கீரை கூட்டு வந்து செய்ய போகிறேன். அதுக்கு வந்து கீரையை வந்து கட் பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ வந்து பாசிப்பருப்பு வந்து வேக போட்டு வச்சுருக்கேன். அடுப்பில் சட்டியை வச்சுட்டு சட்டி சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானோடனே ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பட்டை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிக்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க வெந்தயக்கீரையை தூக்கி கொட்டி இதோட தேவையான அளவு உப்பு போட்டு இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் சீரகத்தூள், 1/4 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டு அப்படியே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். வெந்தயக்கீரை வேக கொஞ்சம் லேட் ஆகும். நல்லா வெந்துருச்சு. நல்லா கிண்டிக்கிட்டு நம்ம அவிச்சு வச்சுருக்க பாசிப்பருப்பையும் இதோட தூக்கி கொட்டிக்கலாம். கொட்டிக்கிட்டு இதோட ஒரு சில்லு தேங்காய் மிக்சியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன். அரைச்சி அதையும் தூக்கி ஊற்றிக்கிட்டு மிக்சியை கழுவி ஊற்றிக்கிட்டு நல்லா கிண்டினோம்னா சூப்பரான ஒரு வெந்தயக்கீரை கூட்டு ரெடி. இது சோத்துலையும் போட்டு பெரட்டி சாப்பிட்லாம். துணைக்கு தொட்டுக்கிடவுக்கும் வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.